ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆதார் வெப்சைட்டில் 2 புதிய ஆப்ஷனை பார்த்தா ஆட் பண்ணியிருக்காங்க. 2 புதிய சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்தமான சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி பயன்படுத்துறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். myAadhar.udai.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஆதார் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, ஆதார் கார்டில் பார்த்தா அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி பல வகையான சர்வீசஸ் இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். இப்போ பார்த்தா புதுசாக உங்களுக்கான ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்னமான ஆப்ஷன் அப்படின்னா, இதற்கு பாருங்கள், ரிப்போர்ட் டெத் ஆஃப் எ ஃபேமிலி மெம்பர். அதாவது உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆதார் கார்டை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கான ஆப்ஷனை இப்போதைக்கு ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இறந்து போன நம்மளுடைய ஆதார் கார்டை டீஆக்டிவேட் பண்ணுற மாரி இருக்கும். டீஆக்டிவேட் பண்ணாமல் விட்றீங்க, அவங்க ஆதார் கார்டை வச்சு ஏதாச்சும் ஸ்கேம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஆன்லைன் மூலமாகவே அதுக்கான ஆப்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஏதாச்சும் ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா அவங்க ஆதார் கார்டை கண்டிப்பாக நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி நம்ம டீஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிப்போர்ட் டெத் ஆஃப் எ ஃபேமிலி மெம்பர். ஸோ இந்த ஐக்கான ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஆதார் நம்பர், கேப்சா கோட் இதில் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆதார் நம்பரை கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள் ஆதார் நம்பர், உங்கள் கேப்சா கோடை கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் ஆகிடும். இப்போ பார்த்தா உங்களுக்கு உங்கள் ஆதார் லாகின் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப இதில் போயிட்டு ரிப்போர்ட் டெத் ஆஃப் எ ஃபேமிலி மெம்பர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் அந்த டிசீஸரோட டீட்டெயில்ஸ் இருக்க பாருங்கள், இறந்த நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முதல்ல நேம் ஆஃப் த ஸ்டேட் தட் இஷ்யூடு த டெத் சர்டிஃபிகேட். ஸோ அந்த பர்சனுக்கான டெத் சர்டிஃபிகேட்டை எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க, அது எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்களோ அந்த ஸ்டேட் என்னவோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இப்போதைக்கு பார்த்தா ஒரு சில ஸ்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தா இன்னும் ஒரு சில ஸ்டேட்லாம் கொடுக்காமல் இருக்காங்க, விரைவில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கான ஸ்டேட் இன்னும் பார்த்தா வரலை. மீதி இருக்க ஸ்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை நிறையா ஸ்டேட் பார்த்தா இல்லாமல் இருக்குது, விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, போக போக எல்லா ஸ்டேட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் ஆஃப் டிசீஸ்டு பர்சன். ஸோ இறந்தவருடைய ஆதார் கார்டு நம்பர் என்ன, டெத் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஸோ நேம் ஆஃப் த டிசீஸ் பர்சன், அந்த டெத் சர்டிஃபிகேட்டில் அவங்க பேர் எப்படி இருக்கோ அதேமாரியே கொடுத்துட்டு இறந்தவருடைய மேலா ஃபீமேலா அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ டேட் ஆஃப் டெத் பர்சன், அந்த நபர் எந்த தேதியில் இறந்தாங்க அதை கொடுத்துட்டு, ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ டெத் சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்க அந்த தேதியை என்ட்ரு பண்ணிட்டு அப்லோட் டிசைடில் போயிட்டு உங்களுக்கான டெத் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன், நீங்கள் என்ன ரிலேட்டிவ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைல்டா, ஃபாதரா, லீகல் கார்டியனா, மதரா, சிப்ளிங்கா, ஸ்பௌஸா அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா சப்மிட் ஆகிடும். அதான் மாரி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு தமிழ்நாடு கொடுக்கல, விரைவில் தமிழ்நாட்டுக்கு சேரும். ஸோ இதில் பாருங்கள், ஒரு சில கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் த இன்டெண்டட் யூசர் ஆஃப் திஸ் சர்வீசஸ், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆதார் நம்பர் ஹோல்டர் ஹூ விஷஸ் டு ரிப்போர்ட் த டெத் ஆஃப் ஃபேமிலி மெம்பர். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நீங்கள் பார்த்தா டீஆக்டிவேட் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் சர்வீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. த ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்டெண்ட் டு ரிசீவ் ரெக்வஸ்ட் ஃபார் டீஆக்டிவேஷன் ஆஃப் சச் ஆதார் வேரிட்ஸ் ஹோல்டர் ஆஸ் பாஸ்ட் அவே, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஹூ கேன் ரிப்போர்ட் சச் கேஸஸ், யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா சைல்டு, வார்டு, சிப்ளிங் அவங்களாம் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா அதை பற்றி ஆல்ரெடி சொன்ன மாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாட் வில் பி அவுட்கம் ஆஃப் சச் ரிப்போர்ட்டிங், இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆதார் கார்டு டீஆக்டிவேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் கவர் அண்டர் திஸ் சர்வீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஃபார் டெத் சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் 24 ஸ்டேட் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஃபோர்ட் ஆர் அண்டர்வே டு எக்ஸ்டெண்ட் த சேம் டு ரிமைனிங் ஸ்டேட். ஸோ மீதி ஸ்டேட்டுக்கு நாங்கள் பார்த்தா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த டைம்லைன் ஃபார் சச் டீஆக்டிவேஷன், எவ்வளோ நேரம் ஆகணும் அப்படின்னா 90 days வரைக்கும் டீஆக்டிவேட் ஆகிறதுக்கான டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வாட் ஆக்ஷன் இஸ் நீடட் இஃப் ஒன் இஸ் கெட்டிங் மெசேஜ், ஏதாச்சும் மெசேஜ் வருது ஆல்ரெடி டீஆக்டிவேட்னு வருது, ஆல்ரெடி சப்மிட்டட் வருது அப்படின்னா என்ன நீங்கள் பண்ணணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன் இஸ் ஆல்ரெடி டீஆக்டிவேட்னு அர்த்தம். ஸோ நீங்கள் திரும்ப பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஹவு வில் யூ அப்டேட், எப்படி அப்டேட் ஆகும் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதாங்க ஒரு சர்வீஸாக உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க ஆதார்லேருந்து. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளை பண்ணதுக்கான ரெக்வஸ்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கீழே இருக்க பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அதாவது வந்து பார்த்தா அந்த ஸ்டேட்டஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க கீழே இருக்க பாருங்கள். செக் டிசீஸ்டு ஆதார் டீஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அப்ளை பண்ண சொல்ல 27 டிஜிட்கான நம்பர் வந்திருக்கும். கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸாக புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு தமிழகத்துக்கு இல்லை, பட் தமிழகத்துக்கு வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். மற்ற ஸ்டேட்டுக்கு இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் சென்டர், புவன் ஆதார் பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆதார் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க எங்கெங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆதார் சர்வீசஸை வந்து நீங்கள் பண்ண பாருங்கள். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.